பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீ போதுமே, நீ போதும், எப்போதும் நீ போதுமே. விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீ போதுமே, நீ போதும், எப்போதும் நீ போதுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, இதுவரை நீர் எங்களோடு தொடர்ந்து ஆண்டவரே உறவாடி கொண்டு வந்தேன். ஆண்டவரே, உமது ஆராதனையின் வழியா எங்களோடு இடைப்பட்டி பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுராஜா, நீர் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து சிலதை நாங்கள் உமக்கென்று நாங்கள் கொடுத்திருக்கிறோம். கொடுத்த ஒவ்வொரு கரங்களை ஆசீர்வதியும். ஒவ்வொருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். கர்த்தர் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வீராக. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னீரே. ஆண்டவரே, ஒவ்வொருடைய வாழ்க்கையில அமைக்கு குளிக்கு மடியிலே சரிந்து விடத்தக்கதாக நல்ல சுகபலன், ஆரோக்கியம், நல்ல சமாதானம், மகிழ்ச்சி, பொருளாதார ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் நீரே நிறைவாய் தந்து ஆசீர்வதியும். ஆண்டவருடைய ஊழியக்காரனாகிய நாடியான் இவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். தேவ பிரச்சனைகளோடு இருக்கட்டும். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோடு பேசுவீராக. மறைந்திருக்கிற மன்னாவை ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தும். இந்த மன்னாவை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உமது நாமம் பரிசுத்தப்படுவதாக, உமது ராஜ்யம் வருவதாக, உமது சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படட்டும். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்கள், குற்றங்கள், குறைகளை மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் கனமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகள் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். நம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் சற்று கவனிப்போம். இந்த காலவெளியில் உங்களோடு பேசும்படி கர்த்தரின் உள்ளத்துல போட்ட சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். Fear was pressure. பயமும் அழுத்தமும் நம் வாழ்க்கையில பலவிதமான காரியங்கள் நம்ம என்ன பண்றது, அழுத்தது. பயம் என்ன பண்ணுது, நமக்குள்ள பிரஷரை கொடுக்குது. சில நாட்களுக்கு முன்பதாக நான் ஒருவரிடம் பேசிக் கொண்டிருந்தேன். அவர் என்ன சொன்னாரு, இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, அவங்க வீட்டுல எல்லாருக்கும் அவர் என்ன பண்றாங்க, கர்த்தருக்குள்ள வழி நடத்தி ஞானஸ்நானம் கொடுத்துட்டாராம். எப்படி கொடுத்தாருன்னு கேட்டா, அவங்க மாமியார் என்ன பண்ணாங்களாம், படுக்கையில இருக்கும் பொழுது அவர்களுக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு, உங்க அம்மா சுகமானோம்னா நீ ஞானஸ்தானம் எடுத்தாதான் உங்க அம்மா சுகமாவாங்க சொல்லி சொல்லி அவர்களை ஞானஸ்தானத்திற்குள்ளாய் வழி நடத்தி இருக்கிறார். எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. God will never bring fear in our life. கர்த்தர் எப்பொழுதும் பயத்தை கொண்டு வர மாட்டாரு. பயத்தின் வழியாய் நீங்கள் சுவிசேஷத்தை சொல்லவே முடியாது. பயத்தின் வழியா நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிச்சீங்கன்னா பயம் போனோடனே இயேசு மறந்துடுவான். யாரிடத்திலும் வியாதி வந்தா இயேசுவை பிடிச்சீங்கன்னு சொல்லாதீங்க. இயேசு உங்களுக்கு சுகம் கொடுப்பார். இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்கள் மேல் அன்பா இருக்கிறார் சொல்லுங்க. அன்பினாலே நேசம் வருவது, இயேசுவுடன் பற்று வருவது, ரட்சிப்பு வருவது முற்றிலும் ஒரு மாறுபட்ட ஒன்று. Through love only we can get the salvation. Through fear we cannot get the salvation. But we have to work out our fear, salvation with the fear and tremble. ஆனால் ரட்சிப்பு நிறைவேற பயத்துடன் பக்தியுடன் நாம் என்ன பண்ணணுமா, போராடணும்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். ஆனால் நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு பயந்தாதான் ரட்சிக்கப்படுவீங்கன்னா அது முடியாது. நீங்க பயத்தின் வழியாய் ஒருபோது என்ன பண்ண முடியாது, ரட்சிப்பை இன்னொருவருக்கு கொண்டு செல்ல முடியாது. ரட்சிப்பு என்பது அன்பினால் வருகிறது. இயேசு கிறிஸ்து நினைச்சிருந்தாருன்னா இந்த முழு உலகத்தையும் ஒரு fraction of second என்ன பண்ண முடியும், ரட்சிப்புக்குள்ள வழிநடத்த முடியும். எப்படி
மேல இருந்து ஒரு ஃபயர் இறக்கி, மகன்களா நீங்க என்னை ஏற்றுக்கல, உங்களை அப்படியே புஷ்கிடுவேன் என்ன பண்ணுவாங்க? இந்த மந்திரவாதி எல்லாம் பண்ணுவாங்க பாருங்க. உன் நாக்குல இருந்து ரத்தத்தை வர வைக்கிற பாரு, மூக்குல இருந்து ரத்தத்தை வர வைக்கிற என்ன பண்ணுவானுங்க? பயப்படுத்தி ஏதோ மேஜிக் பண்ணி என்னமோ பண்ணுவானுங்க. கர்த்தர் அதெல்லாம் பண்ணல. அவருக்கு தெரியும் நீ நானா பண்ணும் அன்பினால் மாத்திரமே நான் அன்பு நிறைந்தவர். அதனாலதான் யோவான் சொல்றாரு, அன்பில்லாதவன் தேவனை அறியான். நாம் அன்பின் வழியாய் மாத்திரமே இயேசு கிறிஸ்துவை நாம் இந்த உலகத்திற்கு காட்ட முடியும். அன்பினால் தான் இயேசு கிறிஸ்து தன்னை நமக்கு வெளிப்படுத்தினார். அவர் அன்பு நிறைந்ததினால் தான் சிலுவையிலே அவர் என்ன பண்ணாரு? தன்னையே முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்தார். Worship will never come through fear, but with the fear we have to, with the reverence is different, fear is different. கணம், தேவனுக்கு பயபக்தியுடன் கர்த்தரை ஆராதிப்பது என்பது வேறு, பயந்து வாழ்வது என்பது வேறு. உங்க முதலாளிகளுக்கு நீங்க பயந்து வாழணும். அதுக்குன்னு தவறு செஞ்சு பயப்படக்கூடாது, கணம் கொடுத்து பயப்படணும். நீங்க பயப்படுறான் பாருங்க, ஃப்ரண்ட்ல ஒண்ணு பேசுவான், பின்னாடி ஒண்ணு பேசுவான். ஏன்? அவனுக்குள்ள என்ன பயம் இருக்கு? மனுஷ பயம் இருக்கு. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வரவிக்கும். வாசிப்போம் நீதிமொழி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீதிமொழி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். Proverbs chapter 1 verse 7. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். சோ இங்க பாத்தீங்கன்னா சாலமோன் ஞானி தெளிவா சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். மூடர் என்ன பண்றாங்கன்னா ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறாங்க. பயம், மூடனுக்குள்ள பயம் எப்பவுமே இருக்கும். ஏன்னா அவன் செஞ்ச தவறுனால அவனுக்கு பயம் இருக்கும். இன்னொருத்தர் அவனை விட வலிமையா இருக்கிறவனை பார்த்தால் அவனுக்கு பயம் வரும். மற்ற அவனோடு பலசாலிகள், அரசியல் வியாதி பலம், அரசியல் பலம் உள்ளவர்களை பார்த்தால் பயம் வரும். ஆட்கள் பலம் உள்ளவர்களை பார்த்தால் பயம் வரும். ஏனென்றால் அவன் முன்னாடி என்ன பண்ணுவான்? அப்படியே பயப்படுற மாதிரி, அவங்களை கனம் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா அவங்க போனா பிறகு அவனை குறிச்சு என்ன பண்ணுவான்? தவறா பேசுவான். நாமும் அநேகர் பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், உண்மையான பயம் இருக்கிறவர்கள் எல்லா இடங்களிலும் கர்த்தரை ஆராதிப்பார்கள். உண்மையா பயப்படுற என்ன பண்ணுவாங்க? கர்த்தரை எப்பொழுதும் தங்க உள்ளத்துல வைத்திருக்கிறவர்கள், தனக்கு முன்பதாக வைத்திருக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்க? எப்பொழுதும் பயப்படுவாங்க. முன்னாடி ஒண்ணு பின்னாடி ஒண்ணு பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தை தரும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஐஸ்வரியத்தை தரும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கனத்தையும் மகிமையும் கொண்டு வரும். நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுவீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? ஞானத்தை அளவில்லாமல் தருவார். ஞானம் என்பது கர்த்தர் கொடுக்கிறது. அறிவு என்பது நாம் கற்றுக்கொள்வதனால் வருவது. ஞானம் இருக்கும் பொழுதுதான் நீங்கள் அறிவை பெற்றுக்கொள்ள முடியும். ஞானம் இருக்கும்போது தான் என்ன பண்ண முடியும்? அறிவை பெற்றுக்கொள்ள முடியும். நான் அறிவாளி சொல்லிட்டு ஞானம் இல்லாம நடந்து கொண்டோமானால் நாம் ஒன்றுக்கும் பிரயோஜனமற்றவர்களாய் இருப்போம். நம் வாழ்க்கையில ஞானத்தோடு நாம் வாழ்வதற்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறதா என்ன பண்ணுவான்? ஞானத்தோடு வாழ்வான். எல்லா இடங்களும் என்ன பண்ண மாட்டான்? தேவையில்லாத காரியங்களை பேச மாட்டான், தேவையில்லாத வார்த்தைகளை சொல்ல மாட்டான். என்ன பண்ணுவான்? எல்லாவற்றிலும் ஒரு அடக்க ஒடுக்கமாய் இருப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று நாம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். எவ்விதமாய்? நீங்க கர்த்தருக்கு எதெல்லாம் பயப்படுறீங்களோ என்ன பண்ண மாட்டீங்க? கர்த்தருக்கு பயப்படுறோம் என்ன பண்ண மாட்டான்? முதல்ல வட்டி கொடுக்க மாட்டான், மற்ற இடத்துல பேச மாட்டான். நீங்க சங்கீதம் 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அங்கே தெளிவாய் போட்டிருக்கும், நீங்க பரலோகத்துக்கு போகிறவர்கள் ஆனபடியால் நீங்க என்ன பண்ணாதீங்க? உங்கள் அயலார் மேல் சொல்லப்படும் நிந்தையான வார்த்தைகளையும் பேசாதிருங்கள். நம்ம எங்க போக போறோம்? பரலோகத்துக்கு போக போறோம். இந்த பூமியில வாழ போறோம் கிடையாது. இந்த பூமி அநித்தியமானது. சில காலங்கள், ஆண்டுகள் மாத்திரம் தான் நம்ம இந்த பூமியில இருக்க போகிறோம். கர்த்தருடைய வருகை மிக மிக சமீபம். நாம் கர்த்தருடைய வருகையிலே கர்த்தரோடு பரலோக ராஜ்யத்திற்கு போக போகிற நாம், பரலோகத்துக்கு போக போகிற நாம், நம் கைகள் சுத்தமா இருக்கணும், நம் வாய் சுத்தமா இருக்கணும், நம்ம உள்ளம் சுத்தமா இருக்கணும். அதை கர்த்தர் விரும்புகிறார். அப்போ நாம் கர்த்தருக்கு பயப்படுவர்களா இருந்தால் கர்த்தருடைய ஞானம் நமக்குள்ளே இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதான் ஞானத்தின் ஆரம்பம். அப்போ வேத வசனத்தை நாம் என்ன பண்ணுவோம்? தெளிவாய் கற்றுக்கொள்வோம். இந்த வாரம் நான் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும் போது கர்த்தர் என்னோடு பேசினார். Read the word of God, know the power of God, manifest the glory of God. நீ கர்த்தருடைய வார்த்தையை வாசிச்சனா கர்த்தருடைய வல்லமை உனக்குள்ள வெளிப்படும். கர்த்தருடைய வல்லமை உனக்குள்ள வெளிப்பட்டா தேவ மகிமை என்ன பண்ணுவ? எல்லாருக்கும் காண்பிக்க. அப்ப நம்ம வாழ்க்கையில கர்த்தருடைய வல்லமை வெளிப்படாததற்கு காரணம், தேவ மகிமை நம் மூலமாய் வெளியே வராததற்கு காரணம், we are not reading the word of God. நாம் கர்த்தருடைய வார்த்தையை படிக்கிறது இல்ல. நாம் கர்த்தருடைய வார்த்தையை படிப்போமானால், அதை தியானிப்போமானால், கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு அழகாய் சொல்லுகிறது தெரியுங்களா? நீங்க வீட்டுல போயிட்டு யோபு புத்தகத்தை வாசித்து பாருங்க.
அங்க தெளிவா போட்டுருவோம். நம்மளாம் என்ன நினைக்கிறோம், விஞ்ஞானிகள் தான் பல காரியங்களை கண்டுபிடித்தார்கள். இல்ல இல்ல இல்ல, யோபு புஸ்தகத்துல ஏற்கனவே போட்டிருக்கு. வெண்கலம் எப்படி உருவாச்சு சொல்லுங்க? வெண்கலம் நம்ம என்ன பண்ணுவோம், கெமிக்கல் ஃபார்முலா, கெமிக்கல் ரியாக்ஷன்லாம் பல காரியம் சொல்லுவோம். ஆனா யோபு புஸ்தகம் பாருங்க, கல்லை உருக்கி வெண்கலத்தை எடுப்பார்களாம். இட்ஸ் ரிட்டன் தேர். கல்லை உருக்கி யோபு புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கு, கல்லை உருக்கி வெண்கலத்தை எடுப்பார்கள். யோபு புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனத்தை பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கு விளைவிடம் உண்டு, பொன்னுக்கு புடமிடம் ஸ்தலம் உண்டு, இரும்பு மண்ணிலிருந்து எடுக்கப்படும். இரும்பு எங்கிருந்து எடுக்கப்படுது? மண்ணிலிருந்து எடுக்கப்படுகிறது. செம்பு, காப்பர், செம்பு கற்களில் உருக்கி எடுக்கப்படுகிறது. எங்க செம்பு எங்கிருந்து எடுக்கப்படுது? காப்பரு. இன்னைக்கு டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க, காப்பர் வெசல்ல தண்ணி குடிங்க. ஏன்? we are மண்ணான மனுஷன், நம்மலாம் மண்ணான மனிதர்கள். அப்போ மண்ணான மனிதனுக்கு பலன் வேணும்னா நம்ம சரீரத்தில் இருக்கிற எல்லா அந்த மண்ணில் இருக்கிற அத்தனை தாது பொருட்களும் மனிதனுடைய சரீரத்தில் இருக்கிறது. அது குறையும் பொழுது சொல்றாங்க, வெண்கல பாத்திரத்துல, காப்பர் வெசல் என்ன பண்ணுங்க, நீங்க என்ன பண்ணுங்க, செம்பு பாத்திரத்துல தண்ணியை ஊற்றி என்ன பண்ணுங்க, குடிச்சீங்கன்னா இன்றைக்கு டாக்டர் சொல்றது உங்க சரீரத்துக்கு வேண்டிய போஷாக்கு எல்லாம் மினரல்ஸ் ஆகும், ஆடட் ஆகுமா. மனிதன் அந்தகாரத்திலும் மரண இருளும் இருக்கிற கற்களை கடையாந்திரம் மட்டும் ஆராய்ந்து தேடி இருளுக்கும் அங்கே முடிவுண்டு. சோ இப்ப இங்க கடைசியா பாத்தீங்கன்னா 28ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, மனுஷனை நோக்கி இதோ ஆண்டவருக்கு பயப்படுதலே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்று சொன்னான். இங்கே நமக்கு என்னது, ஆண்டவருக்கு பயப்படுது ஞானம். இங்க யோபு சொல்றாரு. யோபுக்கு அப்புறம் எத்தனையோ ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் சாலமோன் ஞானி வரார். அவரும் அதே தான் சொல்லி வைக்கிறார். என்ன சொல்றாரு? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நீங்க பயப்படணும். கர்த்தருக்கு பயப்படணும்னா ஏதோ ஐயோ அவர் என் கண்ணை குத்திருவாரு, நான் எதனா சொன்னா, நான் பேசினா என் கண்ணை குத்திருவாரு, அவரை நான் ஆராதிக்க போனா என் கண்ணை குத்திருவாரு, அப்படி இல்ல. சிலர்லாம் சொல்லாம, நீ பொய் சொன்னீங்கன்னா கடவுள் சாமி உன் கண்ணை குத்திரும். இவர் அந்த ஆசாமி இல்ல, இவர் பரிசுத்தம் உள்ள தேவன், நம்மை நேசிக்கிறவர். இவர் கண்ணியம் குத்த மாட்டார், காக்கை குத்த மாட்டார். அதான் வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களை தண்டிக்க வராமல் உங்கள் பாவங்கள் இருந்து அவர் விடுதலையாக்கும்படி என்ன பண்ணாராம், அவர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தும்படி வந்தார். Jesus came to express and show his love towards us. நமக்கு நேராய் அவருடைய அன்பை வெளிப்படுத்தும்படி இயேசு வந்தார். அதனால்தான் அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் அன்பாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். உங்களுக்குள்ள அன்பு இல்லைன்னா உங்களுக்குள்ள இயேசு இல்லைன்னு அர்த்தம். நான் ரட்சிக்கப்பட்டேன், விசுவாசிக்கிறேன், நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், அபிஷேகம் பெற்றேன், நான் அந்நிய பாஷை பேசுறேன், தீர்க்கதரிசனம் சொல்றேன், அது சொல்றேன், சுகமாக்குற மறுபடியும் எல்லாம் செயல்படுகிறது, எல்லாம் ரைட்டுப்பா. இதெல்லாம் இந்த பூமியில அணைஞ்சு போயிடும். அன்பு மட்டும்தான் ஒழியாத ஒன்று. நித்தியமாய் உங்களை இந்த பூமியிலும் பரலோகத்திலும் வாழ வைக்க போகிற ஒன்று என்னன்னா அன்புதான். நீங்க இயேசுவை அன்போடு ஆராதித்தீர்கள் என்றால் அவர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறதை உங்களால புரிந்து கொள்ள முடியும். நீங்க என்ன விதைக்கிறீங்களோ அதை பெறுவீங்க. நீங்க என்ன விதைக்கிறீங்களோ அதை பெறுவீங்க. நீங்க வாழைப்பழ விதைய போட்டீங்கன்னா வாழைப்பழம் வரும். மாம்பழம் விதைய போட்டீங்கன்னா மாம்பழம் வரும். அன்பின் விதையை போட்டால் அன்பில் வரும். உங்களுக்குள்ளுக்கு விரோதமாய் விரோதம் வருகிறது, சண்டை வருகிறது, போராமை வருகிறதுனா என்ன ஆகுதோ, நம்ம தேவையில்லாத வார்த்தை அங்க விதைச்சிருக்கிறோம், போராமையான வார்த்தை விதைச்சிருக்கிறோம், கசப்பின் வார்த்தை விதைச்சிருக்கிறோம். அதனால இது விளைந்து நமக்கு பிரச்சனையாய் உருவாகிறது. சில காரியங்கள் உபத்திரங்கள் கர்த்தருடைய சுவிசேஷம் வருகிற உபத்திரம் வேற, சும்மாவே குடும்பத்துல என்ன ஆகுது, தேவையில்லாமல் வருகிற உபத்திரங்கள் வேற, நம் வார்த்தையினால் வருகிற உபத்திரங்கள் வேற. அப்போ நம்ம ஞானவான்களா இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பயப்படுவர்களா இருந்தால் ஞானவான்களா இருப்போம். நம் ஞானவான்களா இருந்தால் என்ன பேசணும், எப்படி பேசணும், யார்கிட்ட பேசணும்னு சொல்லுவோம், தெளிவாய் நாம் அறிந்து கொள்வோம். ஏனென்றால் வேதத்தை வாசிக்கிறவர்கள் இதெல்லாம் அறிஞ்சு கொள்வாங்க. வேதத்தை வாசிக்காத என்ன பண்ணுவாங்க, மூடர் போல எல்லா இடங்களையும் சொல்ல வேண்டியதை சொல்லாம சொல்லக்கூடாததை சொல்லி என்ன பண்ணுவாங்க, அடி வாங்குவாங்க. அதான் வேதம் சொல்லுகிறது, மூக்கை பிசைந்தால் ரத்தம் பிறக்கும், கோபத்தை கிண்டி விடுதல் சண்டையை பிறப்பிக்கும். நீங்க ஓரமா உட்காந்து உங்க நோஸ் என்ன பண்ண நல்லா நசுக்கினீங்கன்னா வரும், மூக்குல இருந்து கொஞ்ச நேரத்துல ரத்தம் தரதரன்னு ஊத்தும்.
தேவையில்லாம பேசிட்டு விட்டு அடிக்கிறேன் காமெடி அடிக்கிறேன் சொல்லி அடுத்தவங்க கோவப்படுத்துற என்ன பண்ணுவோம்? அடி உத குத்து செம்மையா விழும் இல்ல நம்முடைய வாழ்க்கையில. சோ அப்போ நம்ம என்ன பேச வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அது சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்க. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களை கூறுங்கள். Serve the Lord with fear and rejoice with trembling. Rejoice with trembling. சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது? தேவையில்லாத வார்த்தைகளை பேசி தேவையில்லாத காரியங்களை நாம் செய்யக்கூடாது. நம்ம எப்பவுமே என்ன இருக்கணும்? நம்ம கர்த்தருக்குள்ள பயபக்தியா இருக்கணும். கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பது நமது பலன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது நமது பலன்னா நம்ம எல்லாரும் கிண்டல் கேலி பண்றது கர்த்தருடைய பலன் அல்ல. With the fear, rejoice with trembling. ஒரு கனத்தோடு நீங்க என்ன பண்ணணும்? மகிழ்ச்சியா இருப்பது கூட கர்த்தருடைய கனத்துக்குரிய மகிழ்ச்சியில நாம் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல நாம் காணப்பட வேண்டும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கிறது பாருங்க. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படிகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமா இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமா இருக்கும் பொழுதும் இப்பொழுதும் அதிக பயத்துடனே நடுக்கத்துடனே உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். Work out your salvation with a fear and tremble. Therefore, my beloved, as you have always obeyed, not as in my presence only, but not now, not much more in my absence, work out your salvation with a fear and tremble. Work out your salvation. நாம் பயத்துடனே பக்தியுடன் ரட்சிப்பை நான் பெற்றுக்கொண்டேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். யாரோ ஒருவர் எனக்கு இயேசுவை குறித்து சொன்னார்கள். ஏதோ கஷ்டத்தின் மத்தியிலோ, உபத்திரத்தின் மத்தியிலோ, மரண படுக்கையிலோ, வியாதியின் மத்தியிலோ ஏதோ ஒரு விதத்துல நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். ஏற்றுக்கொண்ட இயேசு எனக்கு கொடுத்த ரட்சிப்பை நான் ஏனோ தானே என்று என்ன பண்ணக்கூடாது? வாழ்க்கையில வாழ்ந்த நேரத்தை செலவழிக்க கூடாது. என்ன பண்ணுமா? பயத்துடனே பக்தியுடனே இந்த ரட்சிப்பினாது ஆரம்பத்தை தான் நம்ம பெற்றிருக்கிறோம். Only the starting point we are entering the salvation. And the salvation உடைய finishing line எங்க இருக்குதுன்னா, when you reach the heaven, பரலோக ராஜ்யத்தை நம்ம உள்ள நுழையும் போது, இப்போ நீங்க எப்படி கீழே இந்த ஆலயத்துக்குள்ள வரும்போது இந்த கேட்ட கதவை திறந்து உள்ள வந்தீங்களோ, then only you reach this church. The same way, இதே போலதான் உங்கள் ஓட்டத்தின் ரட்சிப்பின் ஓட்டத்துக்குள்ள ஞானஸ்நானம் என்பது கீழ்ப்படிந்து ரட்சிப்பின் ஓட்டத்துக்குள்ள காலை வச்சிருக்கிறோம். இந்த ரட்சிப்பின் ஓட்டத்துல ஸ்டார்டிங் பாயிண்ட்ல நிக்கிறோம். இத நம்ம என்ன பண்ணுமா? அந்த ட்ராக்ல ஓடுனாதான் அந்த ஈவென்ட்ல பாத்தீங்கன்னா, ரிலே ரேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஓடுவாங்க. ஓடும்போது அந்த ட்ராக்குள்ள ஓடுனாதான் அவனுக்கு வின்னு. அந்த ட்ராக்கை தாண்டி இன்னொரு ட்ராக்ல ஓடிட்டாங்கன்னா என்னாச்சு? ஃபவுல். அவன் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்தாலும் இஸ் a rejected one. ஆனால் கர்த்தருடைய ஓட்டத்துல உங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் நீங்க ஓடும் பொழுதுதான் உங்களுக்கான பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியும். நான் என்ன பண்ண முடியாது? நான் இன்னொரு ஊழியக்கார மாதிரி நான் இங்க ஆக்டிங் கொடுக்க முடியாது. எனக்கு இருக்கிற அழைப்புல, எனக்கு கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்துல நான் அந்த ட்ராக்ல ஓடும் பொழுதுதான் கர்த்தர் எனக்கு நியமித்த ஓட்டத்துல நான் ஓடுறேன். இல்லன்னா என்ன பண்றேன்? இன்னொருத்தர் போல சினிமால எப்படி ஆக்டிங் பண்றாங்களோ அதே மாதிரி ஊழியத்துல ஆக்டிங் பண்ணா ஒன்னும் வேலைக்கு ஆகாது. ஆண்டவர் ஏமாத்த முடியாது. நம் ஆண்டவர் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர். நம்ம உள்ளத்துல, சிந்தையில, நம்ம வாயில வார்த்தை பிறக்கிறது முன்னாடியே நம்ம என்ன பேசுவோம் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய வாயில வருகிற வார்த்தைக்கு முன்பதாகவே நீ இந்த நேரத்துல என்ன பேச போற அது கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீ என்ன செய்ய போற, நீ எங்க போயிட்டு வந்த, ஆனா நீ பேசும்போது என்ன சொல்ல போற, God knows that. He is a God who knows the secret of your heart. உங்கள் உள்ளத்தின் ரகசியங்களை வரைந்து வைத்திருக்கிறார், அறிந்து வைத்திருக்கிறார். அவருக்கு உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. தாவீது சொல்றார், ஆண்டவரே நான் பாதாளத்துல என் படுக்கை போட்டாலும் அங்கே உங்க கண்ணு பாக்குதுப்பா. உங்க கண்ணுக்கு முன்னாடி நான் மறைவா நான் எங்கேயும் போக முடியாது. You cannot hide yourself before God's presence. கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு முன்னதாக உங்களை நீங்கள் மறைத்துக் கொள்ள முடியாது. எல்லாம் வெளியரங்கமாய் இருக்கிறது. அவர் நம் உள்ளத்தின் ஆரம்பரை அவர் என்ன பண்றாரு? ஆராய்ந்து அறிகிற கர்த்தராய் இருக்கிறாரு. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறது, வேலைக்காரரே நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படியுங்கள். Bond servants, be obedient to those who are your masters according to the flesh, with fear and tremble, in sincerity of
sincerity of heart as to Christ. நீங்க என்ன பண்ணுமா, ஒரு பயத்தோடு நடுக்கத்தோடு கபடற்ற மனதோடு. கபடற்ற மனதுனா பின்னாடி ஒண்ணு பேசுறது கிடையாது, அதுதான் கபடற்ற மனம். நான் ஃப்ரண்ட்ல பார்க்கும்போது ஒண்ணு பேசுவேன், பின்னாடி அவரை போன அப்புறம் அவரை குறிச்சு என்ன பண்ணுவேன், தப்பா பேசுவேனா, அது கபடு நிறைந்த மனம். அது கர்த்தர் வெறுக்கிறார். கபடுனாவே உனக்கு என்ன கிடைக்கும்? வேதம் சொல்கிறது என்ன கிடைக்கும்? சங்காரம் தான் வரும். கர்த்தர் வார்த்தை சொல்லுது, நம்ம எப்பவுமே நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் எதை பேசினாலும் ஒளிவு மறையின்றி பேசணும் கர்த்தர் விரும்புகிறார். உள்ளத்தின் நிறைவினால் வாய் பேசும். ஏனென்றால் நம் கர்த்தர் என்னவா, கலங்கரை அற்றவர், பரிசுத்தம் உள்ளவர். அவர் நமக்குள்ள வசிக்கிறார். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஆண்டவர் மோசேக்கு சொல்றாரு, நான் உன்னை பார்வோனுக்கு என்னவாக்குனேன், தேவமாய் ஆக்கினேன். பார்வோனுக்கு கடவுள். We are represent for heaven. நாம் பரலோகத்தினுடைய பிரதிநிதிகள். இயேசுவை நாம் பூமிக்கு காட்டுகிறவர்கள். யானைக்கு பிறந்த குட்டி பூனை ஆகாது. யானைக்கு பிறந்தா குட்டினா அது யானை குட்டி தான். மாடுக்கு பிறந்த குட்டி மாட்டு குட்டி. அப்ப ஆண்டவருக்கு பிறந்த குட்டி இது மட்டும் நம்ம ஒத்துக்க மாட்டோம். இல்ல கடவுள் வேற, நம்ம வேற. நம்ம தான். நீங்க மாங்கொட்டை போட்டீங்கன்னா மாவிதை விதைத்தீர்கள் என்றால் மாங்காய் கண்ணு மாங்காய் செடி வரும். அதுல லேட்டர் என்ன பண்ணலாம், மாம்பழத்தை நம்ம அறுத்து சாப்பிடலாம். பலா விதை போட்டோம்னா, பழ விதை சின்னது, அதை போட்டோம்னா பெரிய பெரிய பழ மரம் வளரும். பழ விதை பழப்பழத்தை நம்ம அனுபவிக்க முடியும், சாப்பிட முடியும். அதே போல இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே விதையாய் விதைக்கப்பட்டார். எதற்காக என்றால் உங்களையும் என்னையும் அவரை போல் உருவாக்குவதற்காக. அப்ப நம்முடைய கண்களை திறந்து வேதத்தை வாசிக்கும் போது தெரியும், நம்ம தான் ஜீசஸ் இந்த உலகத்துல. கடவுளாய் கர்த்தர் நம்மை படைத்திருக்கிறார். தேவன் நமக்குள்ள வாசம் பண்றாருங்க. தேவன் மனிதனாய் பிறந்தார், மனிதனை உருவாக்கியார். உங்களுக்கு பிறந்த பிள்ளை என்னது? மனுஷ பிள்ளை. எனக்கு பிள்ளை பிறந்த பூனை பிள்ளையா மாற முடியுமா, நாயா மாற முடியுமா? இல்ல. இது நம்மளால என்ன பண்ண முடியல, ஒத்துக்க முடியல. அநேக நேரங்கள்ல இல்ல நம்ம கடவுள் இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் என்ன பண்றேன், இந்த உலகத்திற்கு we are representation as a God. ஆண்டவர் என்ன பண்றார், இயேசு கிறிஸ்து தன்னை நாம் இந்த உலகத்திற்கு பிரதிபலிக்கும்படி. அதனாலதான் சொல்றாரு, அன்பில்லாதவன் தேவன் அறியான். எதுக்காக நம்மள அன்பா இருக்கணும்னா, வேதத்தை தூக்கி சுமக்கிறவங்க அன்பா இருக்கணும்னா, நம்ம வழியா தான் இந்த உலகம் இயேசுவை பார்க்கும். இந்த உலகத்திற்கு இயேசுவை காட்ட வேண்டியவர்கள் நாம். இதை நம்ம புரிஞ்சு கொள்ளனா நம்ம இயேசுவை போல வாழ முடியும். இயேசு இந்த உலகத்துல வரும்போது எப்படி இருந்தாரு, எங்க என்ன பண்ணாரு, நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இயேசுவை அறிந்தவர்கள் நாம் நன்மை செய்கிறவர்களாய் சுற்றி திரியணும். சும்மா ஊதாரியா சுற்றுறது இல்ல, கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து சொல்லணும். இந்த வார்த்தை நமக்குள்ள இருக்கணும். இயேசுவுக்குள்ள இருந்த பரிசுத்த ஆவியானவர் இன்று நமக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கிறார். தேற்றரவாளன், அவர் வல்லமை நிறைந்தவர். அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். இயேசுக்குள்ள இருந்த அதே பரிசுத்த ஆவியானவர் தான். எந்த ஒரு வித்தியாசம் இல்லாம பிதாவானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு சொன்னார், நான் போறேன்பா, நான் போயிட்டு என்ன பண்றேன், உங்களுக்கு ஒரு தேற்றரவாளன் அனுப்புகிறேன். அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் போதித்து நடத்துவார். நீங்க எபேசியர் புத்தகத்தை வீட்டுல போய் வாசித்து பாருங்க, அவ்வளவு பியூட்டிஃபுல்லா போட்டிருக்கும். எபேசியர் புத்தகத்தை வீட்டுல போய் வாசிங்க. சில அதிகாரங்கள் வசனங்கள் சொல்லும் பொழுது வீட்டுல போய் நீங்க உட்கார்ந்து வாசித்தாதான் நான் பேசுற பிரசங்கம் உங்க வாழ்க்கையில உள்ள இறங்கும். இல்லைன்னா அது ஒண்ணுமே வளராது. இந்த வேத வசனம் விதை போன்றது. அது உங்களுக்குள்ள மண்ணில் விதைக்கிற போல நம் வாழ்க்கையில் அந்த வார்த்தைகளை விதைக்கும் போது அது வளரும். பிசாசியா நம்மளை பார்த்து பயப்படுறான் சொல்லுங்க. நம்மள மண்ணான மனுஷன். நம்மள யார்? மண்ணான மனுஷன். மண்ணான மனுஷனுக்குள்ள ஆண்டவர் மண்ணில இருந்து நம்ம உருவாக்கி அவருடைய ஜீவ சுவாசத்தை நமக்குள்ள ஊதிட்டாரு. இதை அறிஞ்ச சாலமோன் சொல்றாரு, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நீதிமொழியில சொல்றாரு. ஏன் தெரியுங்களா? உங்களுக்குள்ள இயேசு வாழ்றாரு. இயேசுடைய ஜீவன் இருக்கு. உங்களுக்குள்ள ஜீவன் இல்லைன்னா உங்க மூக்குல கை வச்சு பாருங்க, எனக்குள்ள சுவாசம் இல்ல, நான் செத்துட்டேன்னா உங்களுக்குள்ள இயேசு இல்லைன்னு அர்த்தம். நீங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் இயேசு உங்களுக்குள்ளதான் இருக்கிறாரு. அதை விசுவாசிக்கும் போதுதான். அதனாலதான் வேதம் சொல்கிறது, விசுவாசிக்கிறவன் பதறான். ஏன்? உங்க மேல இருக்கிற திறமையை குறிச்சா, இல்ல உங்க மேல இருக்கிற நீங்க படிச்சிருக்கிற படிப்பை குறிச்சா, இல்ல உங்களுக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸை குறிச்சா? இல்ல 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 இல்ல. உங்களுக்குள்ள இயேசு வாழ்றாரு, ஆவியானவர் இருக்கிறாரு, வல்லமை உள்ளவர் இருக்கிறாரு. அதனாலதான் நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும், எனக்குள்ள இயேசு இருக்கிறாரு, எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு. என் ஆவியும் இயேசு கிறிஸ்து ஆவியும் பரிசுத்தாவுடைய ஆவியும் ஒரே ஆவியா இருக்கு. Confess that. God's Spirit, Jesus Spirit, Holy Spirit, my spirit has become one spirit. இத நம்ம சொல்ல 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 நாம் கர்த்தரை போல இந்த பூமியில என்ன பண்றோம், தேவனை இந்த பூமியில இருக்கிற ஜனங்களுக்கு தேவ அன்பை காட்டும்படி வந்திருக்கிறோம்.
அமெரிக்கா தேசத்துல இருக்கிற அந்த அரசாங்கத்தினுடைய பிரதிநிதி என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு நாட்டிலே இருப்பாங்க. அவங்களுடைய வேலை என்னது, அமெரிக்கா தேசத்துக்கு போகணும்னா நீங்க அவங்க வழியா தான் போக முடியும். யார் வழியா? எம்பசி வழியா தான் போக முடியும். they are the representative ambassador for அமெரிக்கா. அப்போ பரலோகத்துடைய அம்பாசிடரா முதல்ல பிதாவான என்ன பண்ணாரு, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அனுப்பி இயேசு கிறிஸ்து வழியா நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை அவருடைய பிள்ளைகளாய் மறுரூபமாக்கி அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. என்ன பண்றாரு, நீதான் உலகத்திற்கு ஒளி. இந்த உலகத்திற்கு ஒளி யாரு? நீங்க தான். அதனால என்ன பண்ணணும், நம்ம அந்த ஒளினா அந்த ஒளியை கொடுக்கிறவர்களாய் நாம் உருவாக்க வேண்டியது இந்த வேதத்தை வாசிக்கும் போது தான் உருவாக்க முடியும். நம்ம அநேக நேரங்கள் நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டு சபைக்கு போறேன், இன்னும் என் வாழ்க்கை மாறல, என் பேச்சு மாறல, கேரக்டர் மாறலன்னா இந்த வசனம் என்ன ஆகுது, இருபுறம் கருக்குள்ள பட்டையும் நமக்குள்ள இருக்கிற தேவையில்லாத காரியங்களை வெட்டி எடுப்பதற்கு நாம் விட்டு கொடுக்கல. நீ வெட்டி எடுக்க விட்டு கொடுத்தா நீ கர்த்தரை உனக்குள்ள என்ன பண்ணுவ, வெளிப்படுத்துவ. கர்த்தருடைய அபிஷேகம் வழியா வெளிப்படும். பிசாசு உங்களை பார்த்து நம்மளை பார்த்து பயப்படலங்க, உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை பார்த்து, உங்களுக்குள்ள வாழ்ற ஆவியானவரை பார்த்து, உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவின் சாயலை பார்த்து பயப்படுறான். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஆதியாகம புத்தகத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா மனிதன், கர்த்தர் மனிதனை தேவ சாயலின்படி தமது ரூபத்தின்படி படைத்து அவனை ஏதேன் தோட்டத்துக்குள்ள வச்சு ஆண்டவர் அவனை எல்லாவற்றையும் பாதுகாத்து அவன் கையில கொடுக்குறாரு. பார்த்துக்கோ, ஆண்டுகொள்ளுன்றாரு. இவன் கண்ணு எங்க போச்சு தெரியுங்களா? மனுஷன் மேல போல, மனுஷன் கையில இருக்கிற அதிகாரத்தின் மேல போச்சு. இத டச் பண்ணா பிசாசு கீழ்ப்படியாமை என்கிற அந்த ஒரு கேரக்டர் அவனுக்குள்ள விதைச்சான். தட் சீட் த்ரூ வேர்ட் பிசாசுக்குள்ள என்ன பண்ணா, அவனுக்குள்ள இருந்த அந்த கீழ்ப்பெருமை, கீழ்ப்படியாமையை கொண்டு வந்தது. அந்த கீழ்ப்படியாமை விதையை என்ன பண்ணுவான் பிசாசு, லூசிபர் ஏவாள் காதுல ஊதுறான். ஊதிட்டு அவர் சொன்னாரா, தொடாதே என்று சொன்னாரா, இவனுக்கு தெரியவே தெரியாது. எப்பவுமே பிசாசு என்ன பண்ணுவான், क्वेश्चனை கேட்டுதான் உங்க வாயில இருந்து பதில போட்டு வாங்குவாங்கன்றாங்க. பாத்தீங்க, நம்ம பட்டணத்தை நம்ம தேசத்துல சொல்லுவாங்க போட்டு வாங்குறது. ஏதாவது சொல்ல தேவையில்லாம உங்ககிட்ட விஷயத்தை வாங்கணும்னா பண்ணுவாங்க, ஒரு விஷயத்தை போட்டு வாங்குவாங்க. எப்படி தூண்டில் போடுறாங்க பாருங்க, மீனை பிடிக்கும் போது சின்னோண்டு ஏதாவது ஒரு இறை பிடிச்சு அதுல போட்டு அப்படி தண்ணிக்குள்ள போடனே அந்த பெரிய மீன் வந்து அதை பிடிச்சிக்கும், அப்படியே தூய்ப்பாங்க. உங்க வாயிலும் இப்படிதான் பிசாசு பண்ணுவான். இப்படிதான் பிசாசு ஏதேன் தோட்டத்துல பண்ணான். இன்ன வரைக்கும் இதே ஸ்ட்ராட்டஜி தான். அவனுக்கு அறிவே கிடையாது. பிசாசுக்கு என்ன இல்ல, அறிவேல ஒருத்தர் சொல்றாரு, பிசாசு தெரியுமா, அவன் பயங்கரமானவன், அவன் 6000 ஆண்டுகளுக்கு மேற்பட்டவன். எத்தனை ஆண்டுகள் இருக்கட்டுங்க, உலகத்தில் இருக்கவனை காட்டின எனக்குள்ள இருக்கிறவர் யாரு, பெரியவர். ஒன்றியவன் 4 இதை விட ஆண்டவரோட பெரியவன் ஒருத்தனும் கிடையாது இந்த உலகத்துல. கன்ஃபஸ் பண்ணுங்க, ஏன்னா ஆண்டவர் நமக்குள்ள வாழ்றாரு. ஏன்னா யோவான் 1:14 சொல்லுகிறது, அவர் கிருபையினாலும் சத்தியத்தாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். எங்க வாசம் பண்றார்? எனக்குள்ள இயேசு இருக்கிறாரு, பிசாசு வெளியே இருக்கிறான். அவனை பார்த்து நாயா பயப்படணும். பிசாசுக்குள்ள இருந்த எல்லா அதிகாரத்தையும் அவர் என்ன பண்ணார், உரிந்து கொண்டார். அவன் கிட்ட ஒண்ணே இல்ல, அவன் டம்மி தானே பண்ணுவான். நம்மளை பார்த்து பயப்படான். நம்ம ஏன் பிசாசை பார்த்து பயப்படணும்? ஏன்னா நமக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை இல்லாததினால பிசாசை பார்த்து, வியாதியை பார்த்து, பலவீனத்தை பார்த்து, சுகவீனத்தை பார்த்து, வறுமையை பார்த்து, கடனை பார்த்து, மற்றவர்களை பார்த்து என்ன பண்றோம், பயப்படுறோம். அதனால தான் இயேசு சொன்னார், fear not, fear not. பயப்படாத. இந்த வார்த்தை 366 முறை வேதத்துல வருகிறது. fear not, every day fear not, wherever you go fear not, God is with you. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். பயப்படாமல் போங்கள். வியாதி உங்களை பயன்படுத்தும். அநேகருக்கு வியாதி எங்க தெரியும் ஆரம்பிக்கும், இங்கதான் ஆரம்பிக்குது. நான் எனக்கு கர்த்தர் பல ஆண்டுகளுக்கு தான் இதை வெளிப்படுத்தினார். இன்றைக்கு பல மருத்துவர்கள் இதை குறித்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நான் யாருக்கே சொன்னதில்லை. அநேக ஊழியருக்கு கர்த்தர் இதை வெளிப்படுத்திருக்கிறார். வியாதி started with your mind. உங்களுடைய மனதில தான் வியாதி உண்டாகுது, சரீரத்துல கிடையாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து சரீரத்துல உருவாகல. ஃபர்ஸ்ட் மரியாளுக்கு வார்த்தை மூலமா வந்தது. மரியாள் அதை பெற்றுக்கொண்டார்கள். பிதாவின் சித்தம் நிறைவேற என்னை அர்ப்பணிக்கிறேன் மரியா சொன்னாங்க. இன்றைக்கு நம்ம எத்தனை பேர் சொல்றோம், ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு, ஆண்டவரே வேத வாசிப்பு, ஆண்டவரே உங்க வார்த்தை என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். ஆமென், ஹalleluya. நாம் வாசிக்கும் பொழுதுதான் சொல்லணும், ஆண்டவரே உங்க வார்த்தை என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும், உங்க வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். இத விசுவாசிக்கணுங்க. மரியாள் விசுவாசிச்சாங்க. அதனால என்ன ஆச்சு, ஆவியிலே பெற்ற வார்த்தை மாம்சமாயிற்று.
இன்றைக்கு அதுதான் யோவான் சொல்லுகிறார் 1ஆம் அதிகாரத்துல, மாம்சத்துல வந்த ஆவியில வந்த கர்த்தர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் உங்களுக்குள்ள வாசம் பண்றாரு. அப்போ கிருபை அனுதினமும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறது மாத்திரமில்ல, அவர் நம்ம கூடவே இருக்கிறார். கிருபையா, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய், full with grace, mercy, truth, full a complete pack. இயேசு நமக்குள்ள வந்தார். நீங்க என்னைக்கு நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன், இயேசு என் இரட்சகராக, என் பாவத்திற்கு பலியாக அவர்தான் வந்தார், எனக்காக என் பாவங்களை இயேசு சிலுவையிலே சுமந்தார், 3ஆம் நாள் எனக்காக உயிர்த்தெழுந்தார், அவர் எனக்குள்ளே வாழ்கிறார் என்று நம் நாவின இருதயத்தில் விசுவாசிச்சு நாவினால் அறிக்கை பண்ணும் பொழுது அவர் நமக்குள்ள வந்துடுறாரு. வந்துட்டு அப்புறம் என்ன பண்றாரு, நம்ம என்ன பண்றோம், அவரை சும்மா ஒரு ஓரமா சேர போட்டு மூலையில உட்கார வச்சிட்டோம். அது பண்ணவே கூடாது. ஒவ்வொரு நாளும் have a conversation with God. ஆண்டவரோடு உறவாடுங்கள். எப்படி உறவாடுறது? கர்த்தருடைய வேதத்தை வாசிங்க. அதான் சங்கீதத்தில் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருப்பாருங்க, கர்த்தருடைய வேதத்தில் பிரேமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீங்களும் நானும் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வேதத்தை வாசிக்க வாசிக்க, அதை அறிக்கை பண்ண வாசிக்கப்படுகிற வேத வார்த்தைகள் வார்த்தை மாத்திரமல்ல, அது மாம்சமாய் மாறுற வரைக்கும் அதை வாசிக்கிட்டே இருக்கணும். கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார். போகும்போது வரும்போது சொல்லுங்க, கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார். நீங்க போகிற இடங்கள் எல்லாம் ஃபேவர் கிடைக்கும். கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறார், வியாதி என்னை அணுகாது. கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறாரு. ஒரு மேய்ப்பனை எதுக்கு தெரியுங்க? மேய்ப்பன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஆடுகள் மேய்ப்பனுக்கிட்ட ஆண்டவர் சில ஆடுகளை கொடுத்திருப்பாரு. அந்த ஆடுகளுக்கு எந்த பாதிப்பு வந்தாலும் that shepherd is responsible for that. மேய்ப்பன் தான் ஆடுகளுக்கு ஏதாவது மிருகம் வந்து அடிச்சதுன்னா அவன் கணக்கு கொடுக்கணும். அப்போ அந்த ஆடுகள் அந்த மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியணும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறது. நீங்க உங்க மேய்ப்பனின் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது, first choose your shepherd. முதலாவது உங்க மேய்ப்பனை தெரிந்து கொள்ளுங்கள். தெரிந்து கொண்டு உங்கள் மேய்ப்பனுக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது அவர் உங்கள் வாழ்க்கை என்ன பண்ணுவாரு? ஜெபத்தினாலும் வேத வசனத்தினாலும் கர்த்தருடைய ஆலோசனையினாலும் உங்க குடும்பத்தை என்ன பண்ணுவார்? வேலி அடைப்பாரு. வேலி அடைக்கும் பொழுதுதான் பிசாசு உங்களை தொட முடியாது. நீங்க யோபு புத்தகத்தை வாசித்தீங்கன்னா 1ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, யோபு சொல்றான், ஆண்டவரே அவன் உங்களை விருதாவா சேவிக்கிறான், விருதாவா உங்களை ஆராதிக்கிறான், நீர் அவனை வேலி அடைக்கலையா, அவனை நீங்க ஆசீர்வதிக்கலையா, அதனாலதான் அவன் உங்களை வர்ஷிப் பண்றான், உங்களை கனம் பண்றான், உங்களுக்கு பயந்து நடக்கிறான். பிசாசுக்கு தெரியுதுங்க, உங்களுக்கு தெரியுதே இல்லையோ, நமக்கு தெரியுதே இல்லையோ, பிசாசு devil knows that secret. Why God's children are special? அவன் ஏன் ஆண்டவருடைய பிள்ளைங்க அவனுக்கு விசேஷமா அவன் கண்ணுக்கு தெரிறாங்கன்னா, ஆண்டவர் நம்மளை வேலி அடைக்கிறார். எப்போ நம்ம தவறு பண்ணுவோம், நம்ம தவறு பண்ணும்போது கீழ்ப்படியாம தவறு பண்ணும்போது நாகும் வேலியில ஒரு ஓட்டை வரும். ஏன்னா அந்த ஓட்டையை நம்ம தான் செய்யறோமே. என்ன பண்றோம்? அந்த ஓட்டையை நம்ம தான் என்ன பண்றோம்? உண்டாக்கி எட்டி போய் பாக்குறோம், பிசாசு இருக்கிறானு பார்த்தாலே முடிஞ்சது கதை. டாக்டர்ஸ் சொல்லுவாங்க, இந்த வியாதி வந்துடுச்சுங்க, வரப்போகுதுங்க, அவன் டாக்டர் வரப்போதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? வந்துச்சுன்னு அறிக்கை பண்ணுவோம். மரணம் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்களின் கனியை புசிப்பார்கள். never accept the doctor's report. அறிக்கை பண்ணுங்க, என் சரீரம் தேவனுடைய ஆலயம், இதுல எந்த வியாதியும் வராது, எந்த சுகர் வராது, பிபி வராது, கேன்சர் வராது. நான் தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயத்துக்குள்ள டாய்லெட் போக முடியாது, ஏன்னா அது தேவனுடைய ஆலயம். டாய்லெட் வெளியே தான் இருக்கும். ஆராதனை ஸ்தலத்துல அசுத்தம் பண்ண முடியாது. என் சரீரம் தேவனுடைய ஆலயம், தேவ மகிமையால் நிரம்பி இருக்கிறது, இதுல எந்த அசுத்தம் இல்ல. அந்த பயத்தோடு பக்தியோடு அதை மெயின்டைன் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், பிசாசு உங்களை ஏமாத்த முடியாது. பிசாசு ஏமாத்துறான். அதனால என்ன பண்றோம்? நம்ம பயந்தோம். நீங்க என்னைக்கு பயப்படுறீங்களோ அதை நீங்க ஆராதிக்கிறீங்க. எதற்கு பயப்படுறீங்களோ அதை ஆராதிக்கிறீங்க. ஏன்னா வேதம் சொல்கிறது, பயத்துடனே நடுக்கத்துடனே கர்த்தரை சேவியுங்கள். when you fear something you are worshiping that. நீங்க வியாதிக்கு பயந்தீங்கன்னா வியாதியை நீங்க ஆராதிக்கிறீங்க அர்த்தம். அது உங்களை ஆளுகை செய்யும். உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க பயந்தீங்கன்னா அவன் உங்களை ஆளுகை செய்வான். பயப்படாதீங்க, அதுக்கு போய் சண்டை போடாதீங்க, காமா இருங்க. அவன் வந்து த்ரெட்டன் பண்ணாலும் fear not, God is with you. அவன் கூட இல்லாதவர் நம்ம கூட இருக்கிறார். நம்ம கூட இருக்கிறவர் யார் தெரியுமா? அவன் வணங்குறவனை காட்டிலும் நம்ம வணங்குற தேவன் பெரியவர். அவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர், சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் அவர் நமக்கு
நமக்குள்ள இருக்கிறார். வானமோட சிங்காசனம் பூமியோட பாதப்படிங்க. அவர் வானத்துல உட்கார்ந்து பூமியில இருக்கிறார். அவ்வளவு பெரிய தேவன் மகிமையினாலும் கனத்தினாலும் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறாரு. இந்த சீக்ரெட்டை மறந்துடாதீங்க. when the mighty God is inside you, no devil can touch you. மகிமையுள்ள தேவன் உங்களுக்குள்ள வாழும்போது பிசாசு உங்களை தொட முடியாது. ஒவ்வொரு நாள் சொல்லுங்க, என் எலும்புகளுக்குள்ள கர்த்தர் இருக்கிறார். கர்த்தருடைய வல்லமை என் எலும்புகளுக்குள்ள இருக்கிறது, என் தசைக்குள்ள இருக்கிறது, என் நரம்புகளுக்குள்ள இருக்கிறது, என் பிரெயின்குள்ள இருக்கிறது, என் ஹார்ட் லிவர் லங்ஸ்குள்ள கர்த்தருடைய வல்லமை இருக்கிறது. devil can't touch me. நீங்க டெவில் கிட்ட பார்க்க சொல்லுங்க, சும்மா யோசிக்கிறது இல்லை. எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார் மனசுக்குள்ள சொல்றது இல்லை, சத்தமா சொல்லுங்க வீட்டுல. Hey devil, you cannot enter my house. நீ என் வீட்டுக்குள்ள வர முடியாது. என் வீடுகளிலே கர்த்தர் இருக்கிறார். அதனால தான் பாத்தீங்கன்னா உங்களை ஏமாத்த முடியாதுன்னு என்ன பண்ணுவான், உங்க சொந்தக்காரைய பிடிச்சி உங்களுக்கு விரோதமா எழுப்பான். கவலையே படாதீங்க, அவனை தூக்கி போட்டு நீங்க கர்த்தரோடு உறவாடுங்க. நாம் போராட அழைக்கப்படல, மனிதர்களோடு போராட அழைக்கப்படல, தேவனோடு உறவாட அழைக்கப்பட்டவர்கள். Keep that in your mind, keep that in your heart. I called to worship God, not to war with any man, flesh and blood. எந்த மனுஷனோடு மாம்சத்தோடும் போராட நான் அழைக்கப்படல, தேவனாகிய கர்த்தரோடு ஆவியோடும் உண்மையோடும் உறவாட அழைக்கப்பட்டவன். இது உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா யார் உங்களை தப்பா பேசினாலும் உங்களை இல்லைங்க, அவரை குறிச்சு பேசுவோம், அவர் பாத்துக்கிறாரு. Because we are representing heaven. நாம் பரலோகத்தை பிரதிபலிக்கிற பிரதிநிதிகள். We are ambassadors for heaven. பரலோக ராஜ்யத்துடைய பிரதிநிதிகள். அப்போ யார் பார்க்கணும், உங்களை தொடுறவனா அவர் பார்க்கணும். அதெல்லாம் சொல்றார், உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறார். யார் சொல்றாரு? Why he told? Because we belong to him. நாம் அவருக்குரியவர்கள். அதனால தான் அவர் திரும்ப திரும்ப சொல்றாரு. இந்த வார்த்தையை வாசிச்சு அந்த வார்த்தை நமக்குள்ள இருக்கும். அதனால தான் சங்கீதம் 3:3ல பாருங்க, ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல வாசிச்சேன், அவர் நம்மை சூழ்ந்துள்ள கேடகமா. எப்படி சூழ்ந்துள்ள கேடகம் என்ன பண்ணுவாங்க, ஒரு பக்கத்துல இருப்பாங்க. ஆனா அவர் சொல்றாரு, எப்பக்கத்திலும் நெருக்கி நான் உன்னை என்ன பண்றேன், பாதுகாக்கிறேன். அதனால ஒரு வேதாகம மொழிபெயர்ப்பு இவ்வாறு போட்டிருக்கு, அவர் நம்மை சூழ்ந்துள்ள கேடகம், அவர் என் மகிமை, என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறார். அவர் உங்க மகிமையா மாறிட்டாருன்னா உங்க தலையை அவர் கட்டாயம் உயர்த்துவார். ஏன்னா அவர் உயர்ந்து இருக்கிறார், அவர் தாழ்ந்தே இல்லைங்க. ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியையும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். இந்த ஆவியானவர் தான் 1 கொரிந்தியர் 6:19 3:16 படி நமக்குள்ள வாசம் பண்றார். The same spirit of God is dwelling in us. அவர் எப்படி இருக்கிறாரு? The spirit of wisdom, the spirit of understanding, the spirit of counsel and might, the spirit of knowledge, of the fear of the Lord. கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயத்துக்குரிய எல்லா விதமான தன்மையும் நமக்குள்ளே ஆவியானவர் வைத்திருக்கிறார். அதனால தான் நம்ம என்ன பண்றோம், ஞாயிற்றுக்கிழமை ஆனா இல்ல, அனுதினமும் கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும், எல்லா காலங்களிலும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும், எப்பொழுதும் வேதத்தை வாசிக்கணும். தாவீது சொல்றது மாதிரி, எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் வாயில இருக்கும். தாவீது வாயில கர்த்தரை துதிக்கிற துதி இருந்தது. தானியேல் இடைவிடாமல் கர்த்தரை ஆராதித்தார். இவர்களுடைய ரகசிய உயர்வின் ரகசியம் இதுதான். தானியேலுடைய உயர்வின் ரகசியம் என்னது? இடைவிடாமல் கர்த்தரை தொழுது கொண்டார், ஆராதித்தார். அதனால்தான் அங்க பாத்தீங்கன்னா ராஜா சொல்றாரு, தானியேலே இடைவிடாமல் ஆராதிக்கிறவன் தேவன் தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? தானியேல் கீழ இருந்து சொல்றாரு, ஆமா ராஜாவே, அவருடைய பார்வைக்கும் உங்க பார்வைக்கு நான் பொல்லாங்க எதுவும் செய்யல, அதனால கர்த்தர் என்னை தப்புவித்தார். மனுஷன் அவன் கூட வேலை செஞ்சவங்க பாருங்க, தானியேல கீழே தள்ளணும், பழிக்கு பழி வாங்கணும் சொல்லி எவ்வளவு பிளான் பண்றாங்க, என்னென்னோ பயங்கர ஸ்கேன் பண்ணி பாக்குறாங்க. அவன் லைஃப்ல ஒரு குற்றத்தையும் பார்க்க முடியல. ஆனா எங்க குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க? கர்த்தரை ஆராதிக்கிறதுல. நம்ம வாழ்க்கையிலும் எந்த ஒரு இடத்திலும் பிசாசு குற்றம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நம் வாழ்க்கை இருக்குமானால் அவன் நம்மை தொடவே முடியாது, தொடவே முடியாது. நம்ம பிசாசியா நம்ம சரீரத்தை தொடுறானா அவனுக்கு ஏதோ ஒரு இடத்துல நம்ம என்ன பண்ணிட்டோம், ஸ்பேஸ் கொடுத்துட்டோம்.
திரும்ப அந்த ஸ்பேஸை க்ளோஸ் பண்ணிட்டு ஆவியானவர் கையில உங்க சாவியை கொடுத்துருங்க. ஆவியானவரே, என் வாழ்க்கை முழுவதும் நீங்க எல்ல போடுங்க, என் குடும்பம் முழுவதும் நீங்க எல்ல போடுங்க. ஓ யோபுடைய வாழ்க்கை நீங்க வேலையடைத்து ஆசீர்வதித்தது போல என் வாழ்க்கை வேலையடைத்து ஆசீர்வதியும். யாபேஸ் சொல்ற, ஆண்டவரே நீர் என்னை வேலையடைத்து ஆசீர்வதி எல்லைகளை விரிவாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி இந்த கரம் என்னோடு இருந்து பாதுகாக்கட்டும். யாபேசின் ஜெபம், இந்த ஜெபம் நம்ம ஜெபமாய் மாறட்டும். நம் எல்லைகள் பெரிதாகணும். நாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்த பட்டணம் அறியணும். இருக்கிற மாதிரி இருக்க கூடாது. சுவிசேஷத்தை சுமந்த பிறகு, இந்த வார்த்தை நம்ம உள்ளத்துல வருங்க பிறகு நம்ம எப்படி இருக்க கூடாது? அப்படியே கடைசி ஆரம்பத்துல இயேசுவோடு இருந்த மாதிரியே யாருமே திரும்பி போல. வியாதியா வந்தாங்க, வியாதி நீங்கி போனாங்க. கடனோடு வந்தாங்க, கடன் இல்லாம எல்லாவற்றையும் அடைத்து விட்டு போனார்கள். எலியா போகிறாரு, நாயின் விதவையின் வீட்டுக்கு எலியாவை ஆண்டவர் அனுப்புறாரு. அங்க அந்த விதவை வீட்டுல ஒண்ணுமே இல்ல, கொஞ்சோண்டு எண்ணெய், கொஞ்சம் மாவு, ஒரு புடி மாவும் கொஞ்சோண்டு கலசத்துல டம்ளர்ல ஒரே கொஞ்சம் எண்ணெய் இருக்கு. என்னது அந்த மாவு? அந்த ஒரு ரொட்டி சுடுறதுக்கு எண்ணெய் இருக்கு. அந்த விதவை சொல்றாங்க, நானும் என் பிள்ளையும் இதை சாப்பிட்டு சாகும்படி நான் இதை செய்கிறேன். ஆனா எலியா சொல்றாரு, பரவாயில்ல நீ சாவு, என்ன பண்ண, முதல்ல எனக்கு கொடு. என்ன பண்ண? First give to me. அவருக்கு எலியாக்கு தெரியும் ஆண்டவர் அனுப்பிய ரகசியம். நீ எனக்கு கொடுத்தேனா உன் வாழ்க்கையில குறைபட மாட்டேன். நீ வாழ்க்கையில என்ன இருக்காது? குறைவே இருக்காது. நீங்க அந்த 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தை வீட்டுல போய் வாசித்து பாருங்களேன். அங்க எலியா என்ன பண்றாரு? அதை வாங்கி சாப்பிட்ட பிறகு இவங்க உள்ள போறாங்க, மாவு ஃபுல்லா இருக்குது, எண்ணெய் ஃபுல்லா இருக்கு. பஞ்ச காலம். என்ன காலம்? பஞ்ச காலம். எந்த கடையும் கிடையாது. அதனால இந்த லேடி, இந்த சகோதரியால சர்வை பண்ண முடியல. இதை சாப்பிட்டு நான் செத்துறேங்க, எனக்கு வேற வழியே இல்லைங்க சொல்லி அவ துடிக்கும் போது அவள் அங்காளாய்ப்பை கர்த்தர் பார்த்து தன் ஊழியக்காரனை அனுப்புகிறார். உங்க வீட்டுக்கு ஊழியக்காரர் யாருன்னு பாருங்க. கர்த்தருடைய அபிஷேகத்தை சுமந்து வருகிறவனை கனம் பண்ணுங்கள். உங்களை போதகத்துல ஏமாத்துறவன வெளில சேர்க்காதீங்க. தவறான உபதேசம் பண்றாங்களா, உள்ள சேர்க்காதீங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை போதித்து உங்களை நடத்துகிறவர்களை உள்ள சேர்த்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து ஆசீர்வதிங்க. உங்க வீட்டுல ஆப்பமும் தண்ணீரும் எண்ணெயும் ஒரு நாளும் குறையில்லாதுங்க. அதுக்கு நான் சாட்சி. எங்க அப்பா அம்மா கம்மி சம்பளம் தான், வர எல்லா ஊழியக்காரங்களும் காணிக்கையும் சாப்பாடு போட்டு அனுப்புவாங்க. இன்னைக்கு கர்த்தர் 3 பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார் ஊழியக்காரர்களாய். கர்த்தருக்கு கொடுத்தவங்க ஒருவரும் தரித்திரராய் போன சரித்திரம் இல்லை. அவர் சரித்திரத்தை மாற்றுகிறவர். இந்த விதவையின் வீட்டினுடைய சரித்திரத்தை மாற்றினார். அங்க பாஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த விதவை ஸ்திரீ என்ன பண்ணாங்க தெரியுங்களா? எண்ணெய் எல்லாம் வித்து கடன் எல்லாம் அடைச்சி வருமானத்தை அதிகரிச்சு ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு வாசலை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கடனே இல்லாம வாழ்ந்தார்கள். உங்க வாழ்க்கையில நீங்க கர்த்தருக்கு கொடுக்க உங்க வீட்டுல நிரம்பி வழியும். கொடுக்கும் போது ஆண்டவர் எப்பவுமே உற்சாகமா கொடுக்கணும் இடத்துல ஆண்டவர் பிரியப்படுவார். கொடுக்கும் போது சந்தோஷமா கொடுங்க. சொல்லுங்க, ஆண்டவரே நான் கொடுக்கல, விதைக்கிறேன். விதைக்கும் போது தான் வளரும், கொடுக்கும் போது வளராது. When you sow the seed that will grow, always sow the seed in the ministry. நீங்க ஆண்டவருடைய ஊழியத்துல ஆண்டவரே கொடுக்கும் போது தசமபாகம் காணி கொடுக்கும் போது சொல்லுங்க, ஆண்டவரே நான் விதைக்கிறேன்ப்பா, நான் கொடுக்கல, நான் விதைக்கிறேன். ஒரு விவசாயி நிலத்துல எப்படி பயிரை விதைக்கிறாங்களோ அதே போல நம்ம ஊழியத்துல தேவனுடைய நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை விதைங்க. உங்க நேரத்துல ஆண்டவர் ஜெபம் என்ற விதையை விதைங்க. உங்க சரீர உழைப்பு என்ற விதையை ஆண்டவர் ஊழியத்துல விதைங்க. சுவிசேஷத்திற்காக போய் மற்றவர்களுக்கு கர்த்தரை குறித்து சொல்லி உங்க சரீரத்தின் ஆயுஷ் நாட்கள விதைகளை விதைங்கள். இது பரலோகத்துல நீங்க அறுப்பீங்க. ஆண்டவர் உங்களை மகிழ்ச்சி அளிப்பாரு. மேல நீங்க இந்த பூமியில கண்ணை மூடிட்டு மேல போகும்போது good and faithful servant come on, ஆண்டவர் உங்களை வரவேற்பாரு. பரலோகம் எழுந்து நின்று உங்களை வரவேற்கும் என்றால் இந்த பூமியில உங்க கால்கள் சுவிசேஷத்தை அறிவிக்குமானால் வேதம் சொல்கிறது, சுவிசேஷத்தை அறிவிக்கிற கால்கள் மலை மேல் இருக்கிற அருமையான கால்கள். the beautiful path foot. மலை மேல என்ன இருக்கும்? அருமையான கால்களை, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற கால்களை குறித்து வேதம் தெளிவாய் சொல்கிறது. நீங்க சுவிசேஷத்தை குறித்து அறிவிங்க மற்றவர்களுக்கு. உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய வல்லமையை பார்ப்பீங்க. இதுவரை அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கும். When you pray you will see the miracle. When you share the gospel you see the mighty hand of God in your life. இது true. இது true. சத்தியம். இது சத்தியம். இது ஏதோ கட்டுக்கதை இல்ல, எமோஷனல் ஸ்பீச் கிடையாது. இது It's the spirit of God flowing through me for you. உங்களுக்காக பரிசுத்த ஆவியானவர் என் வழியாய் அவர் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார்.
When Spirit of God is inside you, definitely fear of God will be there. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள் இருப்பாரானால், கர்த்தருடைய பயம் உங்களுக்குள்ள இருக்கும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்குள் இருக்குமானால், you are the wise person on this earth. நீங்கள் இந்த பூமியில ஞானிகளாய் இருப்பீர்கள். அதுக்கு வித்தியாசமே கிடையாது. When fear of God is inside you, then you will always communion with God. Give first priority to God. Amen. நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்குள் இருக்குமானால், நீங்கள் கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுப்பீர்கள், கர்த்தரோடு உறவாடுவீர்கள். கம்யூனியன், ஆண்டவரோடு நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு தொடர்பை வைத்துக் கொள்வீர்கள், விட்டு விடாத தொடர்பு. அவர் உங்களோடு இருப்பார், நீங்க அவரோடு இருப்பீங்க. நீங்க கடைக்கு போகும்போதும் அவர் உங்க கையை பிடிச்சிட்டே வருவாரு. லாரி உங்க கிட்ட கூட வராது. நீங்க நம்ம நியூஸ்ல பாக்குறோம், ரோட்ல நின்று இருந்த ஆட்டோ மேல பஸ்காரன் அடிச்சு ஆட்டோக்குள்ள இருந்தவன் செத்து போயிட்டான், பக்கத்துல இருந்தா செத்து போயிட்டான். இதுவரை ஒரு விசை கூட கர்த்தர் எதையும் நமக்கு அனுமதிக்கல. நம்மளும் அதே மாதிரி ரோட்ல நடந்து போறோம். பஸ் போகுது, லாரி போகுது, பல காரியங்கள் போகுது, ஒண்ணுமே நம்ம அனுமதிக்கல. கர்த்தர் நமக்கு காவலராய் இருக்கிறபடியால், அவர் நம் கரத்தை பிடித்து இருக்கிற வரைக்கும் பிசாசு நம்மள என்ன பண்ண முடியாது, டச் பண்ண முடியாது. கர்த்தர் என்றைக்கு வா ஹெவனுக்கு என் கூட பரலோக ராஜ்யத்துக்கு வான்னு சொல்லி கூப்பிடுற வரைக்கும் பிசாசு நம்மள டச் பண்ண முடியாது. அங்க போன அப்புறம் ஒருத்தனை டச் பண்ண முடியாது. நம்ம அவரோட இருப்போம், அவரோட பேசுவோம், அவரோட நாம் உறவாடுவோம், அவரை போலவே மாறி விடுவோம். Communion with God is very very important. Communion with God start with the word of God. Communion with God start with the word of God. நீங்க தேவனோடு உறவாடணும்னா தேவ வார்த்தை எடுத்தாதான் தேவனோடு உறவாட முடியும். அருமையான ஒரு ஊழியக்காரர், மூத்த ஊழியக்காரர் ஃபாதர் பிரெக்மன்ஸ் அவர் இவ்வாறு சொல்கிறார், நீங்க கர்த்தருடைய அபிஷேகத்தை பார்க்கணும்னா, அவரோட ஈஸியா கனெக்ட் பண்ணணும்னா, சங்கீத புத்தகத்தை வாசிச்சுட்டே இருந்தீங்கன்னா அவரோட கனெக்ட் ஆயிடலாம். அப்படி என்ன பண்ணுங்க, அங்க இருந்து மத்த அதிகாரத்தை வாசிட்டே போங்க. ரோமர் புத்தகத்தை வாசிங்க, யோவான் புத்தகத்தை வாசிங்க, ஒவ்வொரு புக்கா வாசிட்டே இருங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம், அப்படி ஒரு சேனல்ல போடுவோம். சன் டிவி போடு, இதுல சீரியல் முடிச்சு, அப்புறம் விஜய் டிவி போடு, அப்புறம் அதுல இருந்து ஏதோ டிவி போடு, அப்புறம் உன்னர் டிவி போடு, மொத்தமா பிசாசு நம்ம தூக்கி பாதாளத்துல போட்டுருவோம். உங்களை பிசாசு டச் பண்ண கூடாதுன்னா நீங்க வேதத்தை டச் பண்ணுங்க. ட்ரூ. நம்ம எதோ பார்த்துட்டு கர்த்தர் வாதி உன் கூடாரத்தை அணுகாது. எப்படி அணுகாது? நீ தான் கதவை பப்பரப்பார திறந்து வச்சிருக்கீங்க, பிசாசு வாது இல்ல. இதுல வேற சினிமா போட்டு ஜிங்கு ஜிங்குன்னு ஆடுறாங்க இன்றைக்கு வாலிப பிள்ளைங்க. நோ நோ நோ, பி கேர்ஃபுல். அவர் லைஃப் இஸ் God's given life. It's a treasure. இந்த வாழ்க்கை இந்த பூமியில இருக்கிற பிசாசு அடிச்சு ஓட்டுறதுக்காக, அவன் கூட கை போத்து வாழ்றதுக்கு இல்ல. நம்ம என்ன பண்றோம், பிசாசு என்ன பண்றான் தெரியுங்களா, நம்மளை ஏமாத்துறான். ஏன்னா அவன் பாதாளம் என்பது அவனுக்காக உண்டாக்கப்பட்டது, பரலோகம் என்பது அவருடைய பிள்ளைகளாக நமக்கு உண்டாக்கப்பட்டதுங்க. நீங்க சொத்தை சேர்த்து வச்சீங்கன்னா, திருட திருந்துக்கா சொத்தை சேர்த்துக்கிறீங்க. யார் சொத்தை சேர்த்து வைக்கிறீங்க? நம்ம உங்க பிள்ளைகளுக்கு, உங்க சந்ததிக்கு இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை அவருடைய பிள்ளைகளாக நமக்கு அவர் வைத்திருக்கிறார், உருவாக்கி வைத்திருக்கிறார். பிசாசு என்ன பண்ணிட்டான், அங்க இருந்தவன் ஆர்டர் பண்ணாரு, லூசிபரை நான் ஆண்டவருக்கு மேல ஏறுவேன் பெருமை கொண்ட, அங்க இருந்து ஒரு கிக் அடிச்சாரு, அப்படியே கீழே விழுந்தான். கீழே விழுந்து அவன் ஸ்தானத்துல கர்த்தர் நம்மை உருவாக்குறதுக்காக தான் பாத்தீங்கன்னா ஆலயத்தை என்ன பண்றோம், ஆராதனை என்கிற ஒரு வழிபாடை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். ஆராதனை என்பது தேவனோடு உறவாடுகிற ஒன்று. தேவனோடு உறவாடுவதற்காக ஒரு சேனல் தான் worship. அப்போ இந்த worship அவன் கையில இருந்து பிடிங்க கர்த்தர் நம்ம கையில கொடுத்தாரு. நீங்க நல்ல ஒரு கம்பெனில வேலை செஞ்சுட்டு நல்ல ஒரு பவர்ல இருந்துட்டு அந்த பவரை புடுங்கி உங்க கையில இருக்கிற பவரை புடுங்கி பின்னாடி வந்தவங்க கையில கொடுத்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். பரவாயில்லப்பா, நீ என்கிட்ட இருந்து கொடுத்துட்டு கொடுத்தாரு, நான் உனக்கு என்ன பண்றேன், ஹெல்ப் பண்றேன் அப்படியே சொல்லுவேன். என்கிட்ட புடிங்கிட்டாங்களே, உன்னை பழி வாங்க நம்பர், இதெல்லாம் பிசாசு இருக்கணும். இத மாதிரி தான் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, அவன் பெருமை கொண்டதுனால அவன் கையில இருந்த எல்லா சகல அதிகாரத்தையும் புடுங்கிட்டு கொண்டு நம்முடைய பிள்ளைகளை நம்ம கையில கொடுத்திருக்கிறார். எது? ஆராதனை என்கிற அபிஷேகத்தை நாம் கையில கொடுத்திருக்கிறவர். எந்த தூதருக்கும் ஆராதனையின் அபிஷேகம் இல்லை. முதல் ஆராதனை அபிஷேகம் பெற்ற தூதன் யார் தெரியுங்களா? லூசிபர். அவன் பெருமை கொண்டான், அவனை கீழே தள்ளிட்டு அவன் இடத்துல நம்ம கொண்டு போய் நிக்க முடியுதான். அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் நம்ம கையில கொடுத்திருக்காரு. இந்த அபிஷேகத்தை வச்சு சும்மா இருக்காதீங்க. நீங்க கர்த்தரை ஆராதிக்க you will see the mighty hand of God in your life. நீங்க ஆராதிக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் விலகும், வியாதிகள் உங்க கிட்டயே வராதுங்க. ஒருத்தர் உங்களை தொட முடியாது. ஏன்னா the powerful weapon. நீங்க ஒரு பெரிய AK-47 இப்ப நிறைய வந்துருச்சு, எதனோ எக்யூப்மென்ட்ஸ்லாம், லேசர் கன்லாம் வந்துச்சு. லேசர் கன்லாம் வச்சிருக்கும் போது யாரும் கிட்ட வர முடியாது. அந்த லோக்கல் கன்னுக்கு ஆகும்னா குளோபல் கன்னுக்கு எப்படி இருக்கும்?
பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கிறது. கர்த்தர் உங்களோடு இருந்தா பரலோக ராஜ்யத்தின் தூதர்கள் உங்களை சுற்றிலும் வேலி அடைத்திருக்கிறார்கள். பால சிங்கத்தை அப்படி மிதிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம், வலு சர்பனா அப்படியே ஓட நம்மளை பார்த்து நம்ம சொல்ல தேவையில்லை. நேத்து இங்க உட்காந்து ஜோம் பண்ணும்போது காலையில ஒரு பெரிய உள்ள வண்டி வந்துருச்சு. ஏன்னா 2 கதவு 3 கதவு ஜன்னலை திறந்து வச்சுட்டேன். ஜோம் பண்ணிருக்கேன், திடீர்னு ஏதோ மெசேஜ் வந்ததுன்னு மொபைல பார்த்தேன். மொபைல்ல மெசேஜ் பார்த்தோன்னே பிசாசு உள்ள வந்துட்டான். இயேசு நாமத்துல அந்த மொபைலை மூடிட்டு இயேசு நாமத்துல வெளியே போனேன்னா கரெக்டா இங்க அப்படியே இதெல்லாம் சுத்தி சுத்தி வந்து அப்படியே வெளியே போயிடுச்சு. ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு, ரொம்ப நேரம் ஆல்மோஸ்ட் 15 minutes டிஸ்டர்ப் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்து வெளியே போ இயேசு நாமத்துல பிசாசு சொல்லிட்டு வெளியே போயிடுச்சு. அப்புறம் நான் ஆட்டோமேட்டிக்கா மறுபடியும் ஆரம்பிக்கும் பைபிளை படி. இப்படிதான் வருவான் பிசாசு. நீங்க கொஞ்சம் டோர் ஓபன் பண்ணி விட்டீங்க வருவான். இந்த விண்டோ எப்பவுமே மார்னிங் ஓபன் ஆகும், இது வரைக்கும் வந்தது இல்ல. நான் அந்த மொபைல்ல மெசேஜ் பார்த்தேன், ஏதோ மெசேஜ் வருது, பிரேயர் முடிச்சுட்டு பைபிள் படிக்கும் போது ஏதோ மெசேஜ் வந்து பார்த்த உடனே இவன் உள்ள வந்துட்டான். இப்படிதான் வருவான் பிசாசு. ஏதாவது ஒண்ணு உங்களை பார்க்க வச்சு என்ன பண்ணுவான், உள்ள வந்து உங்களை டிஸ்ட்ராய் பண்றதுக்கு வருவான். இடம் கொடுக்காதீங்க. சப்போஸ் இடம் கொடுத்தாலும் உடனே ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே என்னை கழுவி பரிசுத்தமாக சொல்லி வெளியே அனுப்புங்க அவனை. சாதாரண ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்ததுங்க, மீட்டிங்கை குறிச்சு மெசேஜ். அதை பார்க்கும் போதே பிசாசு உள்ள வந்து சுத்துறானா. அப்ப டிவி பார்க்கும்போது வந்து என்ன பண்ணுவான், கொயின் சுத்த மாட்டான், டொயின் ஆகிடுவான் நம்மளெல்லாம் கண்ணெல்லாம். கேர்ஃபுல்லா இருங்க. பிசாசுக்கு இடம், அதான் ஆனந்தம் சொல்ற, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு என்ன பண்ணுவான், நடந்து போக மாட்டான். எப்படி போடுவான், ஓடி போவான். அவன் ரேஸ் நான் தெரியுமா உங்களுக்கு, கண்ணு மூடி காண ஏரியா விட்டு காண போயிடுவான். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு விரோதமாய் எழுப்புகிறவர்களை நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள். Because God is with us. Who can stand against us? நம் கண்களை மூடி, ஆண்டவரே எனக்காக நீர் எல்லாவற்றையும் செய்திருக்கிறீர், எனக்காக உம்முடைய வார்த்தை கொடுத்திருக்கிறீர், உமது வார்த்தையின் வல்லமை எனக்கு கொடுத்திருக்கிறீர், உமது வார்த்தையின் அதிகாரத்தை எனக்கு கொடுத்திருக்கிறீர். நீங்க உங்களுக்கு அதிகாரம் வேணும்னா இந்த வார்த்தையை நீங்க எடுத்தாதான் உங்களுக்கு அதிகாரம். இதை வாசிக்க வாசிக்க உங்களுக்கு அதிகாரம். இதை வாசிக்க வாசிக்க கர்த்தருடைய வல்லமை உங்க வாழ்க்கையில கிரியை செய்யும். நாம் கர்த்தரை போல உருவாக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம அப்பா யாருன்னா ஏசப்பா, அவருடைய பிள்ளைங்க அவருடைய சாயல்படி. அதான் ஆதியாகமம் புத்தகம் 1 அதிகாரத்துல 1 வாசிக்கிறோம். அவருடைய சாயல்படி, அவரின் ரூபத்தின்படி நம்மை உண்டாக்கினார். தேவ சாயலும் தேவ ரூபத்தின்படியும் கர்த்தர் நம்மை உண்டாக்கினார் என்று வேதம் சொல்கிறது. ஆதியாகமம் 1 அதிகாரம் 26 வசனம் சொல்றது பாருங்க. பின்பு தேவன் தமது சாயலின்படியும் சமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. எதற்கு? அவர்கள் சமுத்திரத்தையும் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவார்கள். We were created to rule, not to by rule. நம்மை ஆளுவதற்காக படைத்தாரே தவிர மற்றவர்களால் ஆள்வதற்காக படைக்கப்படல. நாம் கர்த்தர் நம்மை ஆளுகை செய்வதற்காக படைத்தார். பிசாசு கீழே பிசாசு நம்மை ஆளுகை செய்ய படைக்கல. வியாதி நம்மை ஆளுகை செய்ய கர்த்தர் படைக்கல. பலவீனம் நம்மை ஆளுகை செய்ய படைக்கல. உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். Focus on God. You will see the mighty hand of God. ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. இந்த கால வேளையில் ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்மோடு உறவாடணும். இந்த கால வேளையில பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்துப்பீர்கள் என்றால் நீங்கள் எழுந்து நில்லுங்கள். எழுந்து நிற்க முடியாதவர்கள் அமர்ந்திருங்கள். எழுந்து நில்லுங்கள். உங்களுக்கு கர்த்தருடைய திருவிருந்து பந்தையை நான் கொண்டு வருகிறேன். நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டிருக்கிறோம். நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே என் வாழ்க்கை பரிசுத்தமாக்கும், என் வாழ்க்கை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. என்னை சுத்திகரிங்கப்பா, என்னை பரிசுத்தமாக்கும். இயேசுவின் ரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது. அவர் ரத்தம் நம்ம பிள்ளைங்க வீட்டை தவறு செஞ்சாங்கன்றதுக்காக நம்ம பிள்ளைங்களை வீட்டை விட்டு திறத்து விடுகிறது அல்ல. நாம் சில நேரங்களில் தவறு செய்யலாம், ஆண்டவர் நம்ம திறத்த மாட்டாரு. ஆனா அந்த தவறுல வாழக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை விட்டு விட்டு அறிக்கை செய்து விட்டு விடுகிறோனோ இரக்கம் பெறுவான். நீங்க சில நேரங்களில் தவறு செய்திருப்பீர்கள், ஆனால் கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேளுங்கள்.
யூதாசும் பேதுருவும் இயேசுவை, யூதாஸ் என்ன பண்ணா, இயேசுவை காட்டி கொடுத்தான். இவர் தான் இயேசு. அவன் உண்மைதான் சொன்னான், பொய் சொல்ல. ஆனா பேதுரு பொய் சொன்னான், இவர் எனக்கு தெரியாதுங்க, இவர் யாருன்னே தெரியாது, சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். ஆனா பேதுரு மனம் கசந்து ஆண்டவரிடத்துல அது அழுதான். யூதாஸ் பாத்தீங்கன்னா நாண்டு கொண்டு செத்துனான். ஏன்னா அவனுக்கு அந்த அஷூரன்ஸ் கிடைக்கல. பேதுருக்கு அந்த அஷூரன்ஸ் இருந்ததுன்னா அப்பா கிட்ட போனா திரும்ப என்ன மன்னிச்சிருவாரு. ஏசப்பா உங்களை எல்லாரையும் மன்னிக்கிறாரு, என்னையும் மன்னிக்கிறாரு. அவர் நம் பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறாரு. அவருடைய ரத்தம் நம்முடைய சகல பாவம் நீக்கி சுத்திகரிக்கிறது. தேவஜனமே, நம் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நம்மை உருவாக்குகிறார், அவர் நம்மை கழுவுகிறார். நம் பிள்ளைகள் எவ்வாறு சிறு பிள்ளைகளா இருக்கும் போது கீழே விழுந்து மண்ணில் விழுந்து பிறண்டு அழுக்கானா நம்ம எப்படி வீட்டுல கூட்டுட்டு வந்து அதை கழுவி மறுபடியும் சுத்தம் பண்ணி ட்ரெஸ் போட்டு அதை நம்ம பாதுகாக்கிறோமோ, ஆண்டவர் அதே போலதான் நாம் அவருக்கு பிள்ளைகளா இருக்கிறோம். அவர் நம்மை பாதுகாக்கிறார், அவர் நம்மை நேசிக்கிறார். அவர் நம்மை ஒரு நாளும் புறம்பே தள்ளினது இல்லை. நம்மளே நம்ம பிள்ளைங்களை தள்ள மாட்டோம், அவர் எப்படி நம்மளை தள்ளுவாரு. அவர்கிட்ட மன்னிப்புகள், ஆண்டவரே என்னை கழுவுங்கப்பா, உங்களோடு திரும்பி உங்களை சரீரத்தையும் ரத்தத்தையும் நான் புசித்து பானம் பண்ண போறேன். என் சரீரம் என் ரத்தம் உங்களை போல மறுபடியும் மாறிக்கொண்டே இருக்கிறது ராஜா, என்னை கழுவும் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களை ஒரு விசை கூட பரிசுத்தமாக்கும். Jesus, hallelujah. ஆண்டவரே உம்முடைய திருவிருந்து பந்திக்கு எங்களை நீங்க ஆயத்தமாக்குங்க. எங்களை தகுதிப்படுத்தும், எங்களை கழுவும், எங்களை சுத்திகரியும். Jesus, hallelujah. நீர் எங்களுக்காக நொறுக்கப்பட்டீர், எங்களுக்காக வியாதிக்கப்பட்டீர், அக்கிரமக்காரில் ஒருவராய் எண்ணப்பட்டீர். ஆண்டவரே, நாங்கள் ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கும் நாங்க உங்களை அறிந்து கொண்டு வாழ்வதற்கும் உமது ஆண்டவரே ஆசீர்வாதத்தை அனுபவிப்பதற்கும் எங்களுக்காக நீ சிலுவையிலே பலியானே. ஆசீர்வாதம் என்பது பணம் அல்ல, கர்த்தருடைய உறவு. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் நாம் இழந்த உறவை மீட்கும்படிதான் வந்தார், தவிர நாம் ஆசீர்வாதங்களை இழக்கவில்லை. நம் ஆசீர்வாதங்களை விசுவாசிக்காமல் இருப்பதனால் தான் அனுபவிக்காமல் இருக்கிறோம். அவர் நாம் இழந்த உறவை மீட்கும்படி வந்தார். பிதாவோடும் நம்மோடும் இருந்த உறவை நாம் இழந்தோம். தேவ சத்தத்தை கேட்காமல் கீழ்ப்படியாமல் போன பொழுது பிதாவோடு இருந்த உறவை நாம் இழந்தோம். தேவ பிரசன்னத்திலிருந்து நாம் வெளியேற்றப்பட்டோம். நாமே வெளியே வந்துட்டோம், அவர் வெளியே தள்ளல. இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன் வாழ்க்கையை திரும்ப புதுப்பித்துக் கொள். நீ என் கூடவே இரு, நான் உன் கூடவே இருக்கிறேன், நான் உன்னை கைவிட மாட்டேன், நீ என்னை கைவிட்டு போகாத. திரும்ப திரும்ப ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்லுகிறார், நான் உன்னை கைவிட மாட்டேன், நீ என் கையை உதறி விட்டு போகாத. நீ எங்கெங்கயோ ஓடுற பாரு, நான் உன் கூட இருக்கும் போது, உன் வீட்டுல இருக்கும் போது, உன் கூட இருக்கும் போது, உன் உள்ளத்துல இருக்கும் போது நீ என்ன பார்க்காம யாரையோ பாக்குறிய. நான் உன்னை நேசிக்கிறேன், நீ என்னை நேசிக்கிறாயா? நான் உன் சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், நீ என் சத்தத்தை கேட்க விரும்புகிறாயா? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்வாய்? தேவஜனமே, அவர் சத்தத்தை நாம் கேட்க கேட்க அவர் சித்தத்தை செய்கிறவர்களாய் நாம் மாறி விடுவோம். தேவ சத்தத்தை கேட்காதவரை தேவ சித்தத்தை நம்மால் செய்யவே முடியாது. இந்த காலவேளையில் அர்ப்பணிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நீர் பேசுடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த திருவிருந்து பந்திக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். ஆண்டவரே, இந்த அப்பத்தையும் ரசத்தையும் உமது சரீரமாய் உமது ரத்தமாய் மாற்றும். இதை நாங்கள் புசித்து பானம் பண்ணும் பொழுது ஆண்டவரே, எங்கள் சரீரம் உமது சரீரம் போல மாறிவிடுகிறது. அவர் அப்பத்தை எடுத்து அந்தபடி ஸ்தோத்திரம் பண்ணி, இதை விட்டு வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு அவர் ஸ்தோத்திரம் பண்ணின பின்பு பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் புதிய உடன்படிக்கை ஆகிய இரத்தத்தினாலே உண்டாக்கப்பட்ட பாத்திரம், இதை புசித்து பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என் மரணத்தை நினைவு கூறின கர்த்தர் சொன்னார். ஆண்டவரே, இந்த அப்பத்தையும் ரசத்தையும் உமது சரீரமாய் இரத்தமாய் மாற்றும். இதை நாங்கள் புசித்து பானம் பண்ணும் பொழுது
நீர் எங்களுக்காக கல்வாரி சிலுவையில சம்பாதித்த வெற்றியை நாங்கள் கொண்டாடுகிறோம். We celebrate your victory, Lord, through communion, through Lord's table. ஆண்டவரே, இந்த திருவிருந்து பந்தியின் வழியாய் நீர் எங்களுக்காக சிலுவையில சம்பாதித்த வெற்றி நாங்கள் கொண்டாடுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் இரத்தத்தையும் கரங்களை வாங்கினவர்களாய் நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோமா? தகப்பனே, எங்களுக்காக நீர் கல்வாரி சிலுவையில் பலியானீரே, எங்களை மீட்டெடுத்தீரே. ஆண்டவரே, எங்களுடைய அக்கிரமங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டு ஆண்டவரே, நாங்கள் மறிக்க வேண்டிய இடத்துல நீங்க மறித்து எங்களுக்கு நித்திய வாழ்வை தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, யாரெல்லாம் பலவீனத்தோடு இந்த திருவிருந்து பந்தியில பங்கு பெறுகிறார்களோ ஆண்டவரே, உங்க ரத்தம் அவங்க சரீரத்துல ரத்தமாய் அவங்க ரத்தத்தோடு கலந்து அவங்க சரீரத்தில் இருக்கிற ரத்தத்துல இருக்கிற எல்லா வியாதிகள் வெளியேறட்டும், சுகம் உண்டாகட்டும், நியூ செல்ஸ் ஜெனரேட் ஆகட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு தசைகளும் நரம்புகளும் எலும்புகளும் பலனடைவதாக. உங்க சரீரத்தை சாப்பிடும் பொழுது அவங்க சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் அகற்றப்பட்டு புதிய பலன் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால் அற்புதம் உண்டாவதாக. ஆமென். நாம் சேர்ந்து புசித்து பானம் பண்ணுவோம். Oh, hallelujah. கல்வாரி ஸ்நேகம் கரைந்திடும் என்னை கல்மனமாக்கி கரைந்தோட செய்யும். கல்வாரி ஸ்நேகம் காலங்கள் தோறும் காவலில் உள்ளோ காணட்டும் உம்மை களிப்போடு என்றோ. காலங்கள் தோறும் காவலில் உள்ளோ காணட்டும் உம்மை களிப்போடு என்றோ. குருசின் ரத்தம் குரல் கொடுக்கட்டும், கும்பிடுவோரை குணமாக்கும் வேதம். குருசின் ரத்தம் குரல் கொடுக்கட்டும், கும்பிடுவோரை குணமாக்கும் வேதம். கல்வாரி ஸ்நேகம் கரைந்திடும் என்னை கல்மனமாக்கி கரைந்தோட செய்யும். கல்வாரி ஸ்நேகம். ஆண்டவரே, உமது கல்வாரி அன்பு நாங்கள் அதை எண்ணும் பொழுதெல்லாம் ஆண்டவரே, எங்கள் உள்ளம் உடைகிறது. இந்த பாவிக்காக நீர் சிலுவையிலே பலியானீரே. ஆண்டவரே, எங்களை உமது பிள்ளைகளாய் திரும்ப மீட்டெடுக்கும்படி நீர் இந்த பூமிக்கு வந்தது என்பதை நாங்கள் மகிழ்ச்சியோடு நாங்கள் அதை கொண்டாடுகிறோம். அப்பா, உமது மகிழ்ச்சியின் அனுபவம் எங்களுக்குள்ள ஒவ்வொரு நாளும் உண்டாகட்டும். ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு வந்த ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தேவ பிரசன்னம், தேவ மகிமை
இவர்களை சூழ பாளையம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற பலவீனங்கள் நீங்கட்டும், பிரச்சனைகள் மறையட்டும். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று சொன்னீரே. இவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போனதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். எல்லா கனமகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் ரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.